ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா என்னோடய பீரோவை க்ளீன் பண்ண வீடியோ தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீரோவில் க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல உள்ளே இருக்கிற துணி எல்லாமே தூக்கி வெளியே போட்டுடலாம். எல்லாமே ஒன்று எடுக்கிறேன்னு எல்லாமே கலைஞ்சி போய் இருக்குது. நம்ம இதை எல்லா இடத்தையும் எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறம் முதலேருந்து எல்லாமே அடுக்கி வைக்கலாம். எடுத்து முதல்ல கீழே போட்டுறேன். எல்லாத்தையும் கீழே போட்டாச்சு. போட்டுட்டு பீரோவில் முதல்ல செல்ஃபு நல்லா துடைச்சிட்டு அது மேலே நான் பேப்பர் போட்டிருக்கிறேன். நம்ம பீரோவில் பேப்பர் போடுறப்ப நம்ம காலண்டரில் வருது பார்த்திங்களா, அந்த பேப்பர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நமக்கு தூசி பட்டாலும் லைட்டாக துடைச்சோன்னே இதாகிடும். பேப்பரு நம்ம நியூஸ் பேப்பரை விட அந்த காலண்டரில் வர மந்த்லி காலண்டர் இருக்குது பார்த்திங்களா, அதோடய பேப்பர் போட்டால் க்ளீனாக இருக்கும் அந்த இடம். நம்ம லைட்டாக தூசி பட்டால் அந்த துணியை வச்சு துடைச்சா மட்டும் போதும். சூப்பராக எப்படி இருக்கு பாருங்க, பளபளன்னு அப்படி பளபளன்னு இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் பீரோவுக்குள்ளே போடும்போது மந்த்லி காலண்டரில் உள்ள பேப்பரை வேஸ்ட்டு நமக்கு ஒரு வருஷம் முடிஞ்சும் தூர போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு பீரோ செல்ஃபு எல்லாத்துக்குமே போடலாம். இப்போ நான் இன்றைக்கி பீரோக்கு அதில் தான் போடுறேன். எல்லா செல்ஃபுக்கும் முதல்ல பேப்பரை போட்டு விட்டுறேன். பேப்பரை போட்டாச்சு. எனக்கு துணியெல்லாம் எடுத்து அடுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து நான் அடுக்கிக்கிறேன். நான் பார்ட்ரு வச்ச சேரீ சும்மா டெய்லி இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுக்கு, கோயிலுக்கு எங்கேயாவது போகிறதுக்கு கட்டுற சேரீலாம் தனித்தனியாக வச்சிடுறேன். முதல்ல இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கிற சேரீலாம் எடுத்து வைக்கிறேன். சேரீ இந்த மாதிரி மடித்து ஒரு சைடு அந்த சைடு திரும்பி இருக்கிற மாதிரி, ஒரு சைடு இந்த சைடு திரும்பி இருக்கிற மாதிரி மடித்து வைங்க. அப்போ தான் நம்ம ஒன்று எடுத்தாலும் ஒன்று கீழே விழுகாது. இந்த எப்படி மடிக்கிறோம்னாங்க அப்படி மடிங்க. ப்ளவுஸும் நமக்கு கீழே விழுகாது. இந்த மாதிரி மடிங்க. நம்ம எப்போவுமே நல்லா நீட்டாக அடுக்கி வச்சாலும் ஒரு சேரீ எடுக்கிறப்ப அடுத்த சேரீ விழுந்துடும். அதனால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுறேன். அந்தந்த சேரீக்குள்ளே அந்தந்த ப்ளவுஸை வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் தேடும்போது அப்போ டென்ஷன் ஆகும். ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது ப்ளவுஸ் கிடைக்கலன்னா இப்படி அதே மாதிரி அட்டாச் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இன்ஸ்கர்ட்டில் இந்த சைடு ஒரு ஓரமாக அடுக்கி வைக்கிறேன். அப்போ தான் நம்ம சேரீக்கு மேட்சாக கலர் பார்த்து எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு ஓரமாக அடுக்கி வச்சோம்னா டக்குன்னு எந்த சேரீ கலருக்கு மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து நம்ம கட்டலாம். சேரீ எப்பவுமே இந்த மாதிரி மடித்து வைங்க. அப்போ தான் நிறையா வைக்கலாம் சேரீயை. இடம் கொஞ்சம் நல்லா நமக்கு இடங்க நிறைய கிடைக்கும். இது என்னோடய சுடிதாரு. பாவாடை பக்கத்துலேயே நான் சுடிதார் டாப்புகளை வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சேரீங்க. எல்லாமே அதோட ப்ளவுஸை நான் அதுக்குள்ளே வச்சுருவேன். இது எங்கள் ஹஸ்பண்டோட வேட்டி பேண்ட் செட்டு. அது கர்ச்சிப்பு. அவங்க பேண்ட் செட்லாம் ஒரு செல்ஃபில் வச்சுருப்பேன். எப்போவுமே பீரோவில் என்னோடய துணி தான் அதிகமாக இருக்கும். அவங்களது ஒரு குட்டி செல்ஃபில் தான் இருக்கும். பசங்க துணி தனி பீரோவில் வச்சுருப்பேன். அவங்க துணி என்னோடய துணியும் ஒரே விருப்பரா. நம்ம எப்படி மடித்து வச்சாலும் கலைஞ்சிரும். இருந்தாலும் நம்ம ஒரு சட்டையை மடித்து வைக்கும்போதும் பார்த்து மடித்து வைக்கிறோம். ஒரு சட்டை காலர் இந்த சைடு வர்ற மாதிரி, ஒரு சட்டை அந்த சைடு வர்ற மாதிரி மடித்து வச்சோம்னா சட்டை அப்படியே நிற்கும். நம்ம ஒன்று எடுத்தால் ஒன்று விழுகாமல் வரும். அப்படி மடிங்க. இப்படி மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து வச்சா சட்டை கூட நீட்டாக இருக்கும், கலையாமல் இருக்கும். நம்ம அயன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. திடீர்னு அவசரத்துக்கு அப்படியே கூட எடுத்து போட்டு போகலாம். பாருங்கள், இதெல்லாம் சேரீ.
எப்படி அடிக்கிறதுக்குன்னு பாருங்கள். ஒரு சைடு இந்த சைடும் ஒரு சைடு அந்த சைடு வர்ற மாதிரி மடித்து வச்சோம்னா சேரீ வந்து ஒன்று எடுக்கும்போது ஒன்று விழுகாது. இதெல்லாம் பார்டர் வச்ச சேரீலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் கட்டுறது மேலே வச்சுருக்கிறேன். எனக்கு கலைஞ்சி கீழே வந்து இந்த பக்கத்தில் கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போது கட்டுற சேரீகளை வச்சுருக்கிறேன். அது ஃபேண்ட் செட்டு. இதுலேயும் சேரீ தான் இருக்குது. சைடில் பாவாடை சுடிதாரு. நல்லா மடித்து வச்ச பிறகு கொஞ்சம் பேசி எங்களுக்கு இடம் காலியாகவே இருக்குது. இன்னும் ஒரு 4-5 சேரீ வாங்கி அடுக்கி வச்சிட வேண்டியதான். சேரீனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமல்ல. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.